ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி எங்களோட வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற தியரி என்னென்னு சொன்னால், செஸ்ஸில் இருக்கிற ஒரு பீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வந்து கிங். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பண்டைய காலத்தில் போர் நடக்குதுன்னு சொன்னால் ஒரு கிங்கை காப்பாற்றுறதுக்காக கிங்கோட இருக்கிற எல்லா படையணிகளும் சேர்ந்து போர் செய்யும். அந்த போரில் வந்து வின் பண்ணினா அவங்களோட ஆட்சி, எதிராளியோட ஆட்சி எல்லாமே வந்து அந்த கிங்குக்கு கைகூடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட கிங் வந்து எதிராளின்ற கிங்கால் வந்து சிறைப்பிடிக்கப்படுவார். அதே சேம் திங் தான் இங்கேயும் நடக்குது செஸ் போர்ட்டில். ஸோ இந்த செஸ் போர்ட்டில் வந்து எங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பீஸ்ன்னு சொன்னால் அது கிங் தான். பட் கிங்கை விட பாயிண்ட்ஸ் கூடின பீசஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், குயினுக்கு வந்து நார்மலாக நாங்கள் 9 பாயிண்ட்ஸ் கொடுப்போம். குயின் தான் இருக்கிற பீஸ்லேயே ரொம்பவே வலியபிளான ஒரு பீஸ். அதுக்கு அடுத்தது வந்து ரோக், நாங்கள் 5 பாயிண்ட்ஸ் கொடுப்போம். அடுத்தது வந்து பிஷப்பும் நைட்டும் வந்து சேம் பாயிண்ட்ஸ் தான். பட் பிஷப் வந்து கொஞ்சம் ஒரு 0.1 வந்து நாங்கள் கூடன்ற மாதிரி வைப்போம். இப்போ நார்மலாக பிஷப்புக்கும் நைட்டுக்கும் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்தா நாங்கள் பிஷப்பை வந்து எப்படி பார்ப்போம்னா ஒரு 3.1 அந்த மாதிரி தான் பார்ப்போம். அதுக்கு அடுத்தது வந்து எங்களோட போன்ஸுக்கு வந்து நாங்கள் நார்மலாக 1 பாயிண்ட்ஸ் தான் கொடுப்போம். பட் அந்த சிப்பாய் படையணிகள் இல்லைன்னு சொன்னால் கட்டாயமே இப்போ இன்றைக்கி இருக்கிற இந்த பெருமதி வாய்ந்த இந்த பீசஸும் வந்து ஒன்றுமே இல்லை. அப்படி தான், அந்த மாதிரி தான். இந்த போரில் வந்து நார்மலாக எல்லா பீசஸுமே ஒன்றுக்கொண்டு சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். அதே விஷயந்தான் இங்கே இந்த செஸ்லேயும் நடக்க போகுது. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு கிங்கை பற்றி பார்த்தா, கிங் வந்து நார்மலாக எல்லா பக்கமும், அதாவது 8 திசைக்கும் வந்து போகக்கூடிய ஒரு பீஸ். ஆனால் அவரோட மூமெண்ட் வந்து எப்படி இருக்கும்னா ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் தான் வந்து அவர் மூவ் பண்ணுவார். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இதில் பாருங்கள், கிங் வந்து D4 இருக்குன்னு சொன்னால் அவர் வந்து அடுத்து தன்னோட பெட்டிக்கு, அதாவது தன்னோட பாக்ஸில் இருந்து பக்கத்தில் இருக்கிற அடுத்தடுத்த பாக்ஸுக்கு மட்டும்தான் வந்து மூவ் பண்ணுவாரே தவிர ஒரே நேரத்தில் டபுள் பாக்ஸோ இல்லைண்டா ஒரு குயின் மாதிரி நிறைய பாக்ஸஸோ தாண்டி அந்த மாதிரியெல்லாம் போக மாட்டார். இன்னொரு பீஸை கடந்தும் போக மாட்டார். ஸோ இதுதான் வந்து கிங். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள், D4 கிங் இருக்குன்னு சொன்னால் இவர் 8 திசைக்கும் போவார் தானே. ஸோ அவர் போகக்கூடிய அந்த பாக்ஸஸின் நேமை பாருங்கள். ஒன்று வந்து C5க்கு போவார், பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் C5, D5, E5. அதே மாதிரி C4, E4, C3, D3, E3. இந்த மாதிரி இருக்கிற 8 பாக்ஸஸுக்கு போவார். ஆனால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ E3க்கு கிங் வந்து மூவ் பண்ணுறாருண்டா அதுக்கு பிறகு E3க்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா பாக்ஸஸுக்கும் போவார். அதே மாதிரி E5 இல்லைன்னா C5ல் வரான்னு சொன்னால் C5க்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா பாக்ஸஸுக்கும் அடுத்தடுத்த மூவுக்கு போவாரே தவிர ஒரே மூவிலேயே டபுள் பாக்ஸோ ட்ரிபிள் பாக்ஸோ இல்லை நிறைய பாக்ஸஸோ மூவ் பண்ண மாட்டார். ஸோ இதுதான் வந்து கிங்கிൻ്റെ மூவ். சரியா? ஒரு கிங் வந்து நல்லா ஞாபகம் வச்சுடுங்க, ஒரு கிங் வந்து ஒரு பாக்ஸ் தான் மூவ் பண்ணுவார். தன்னோட தான் இருக்கிற பொசிஷன்லேருந்து 8 திசைக்குமே மூவ் பண்ணுவார். பட் ஒரு பாக்ஸ் தான் மூவ் பண்ணுவார். சரியா? இதுதான் வந்து கிங்கோட நகர்வு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட குயின். ஃபஸ்ட்டு வந்து கிங், அதுக்கப்புறம் வந்து குயின். இவங்க 2 பேரும் தான் மெயினான பீசஸ். ஸோ இதில் வந்து நாங்கள் குயினை பற்றி பார்க்கணும்னு சொன்னால், குயின் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருக்கிறதுலையே நல்ல பெருமதியான வலியபிளான பீஸ்ன்னு சொன்னால் அது குயின் தான். குயின் வந்து என்ன செய்யும்னா எல்லா திசைக்கும், கிங் மாதிரியே எல்லா திசைக்கும் வந்து நகர்வை மேற்கொள்ளும். ஆனால் கிங் மாதிரி ஒரு பாக்ஸ் மட்டும் மூவ் பண்ணாது. மேக்ஸிமம் எவ்வளோ மூவ் பண்ணலுமோ அவ்வளோ பாக்ஸஸ் வந்து மூவ் பண்ணும். இப்போ ஒரு பாக்ஸில் வந்து குயின் இருக்குன்னு சொன்னால் அந்த பாக்ஸின் டயகோனல் சைட்டில் மேக்ஸிமம் எவ்வளோ போக முடியுமோ அவ்வளோ வரைக்கும் போகும். அதுவும் ஸ்ட்ரைட் லைன்லையும் வந்து பக்கவாட்டிலையும் வந்து சேம் தான். தன்னோட அந்த பாதையில் எவ்வளோ மேக்ஸிமம் மூவ் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு மூவ் பண்ணும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுருங்க, குயின் வந்து 8 திசைக்கும் நகரும், நேராகவும் குறுக்காகவும் நகரும். அதே மாதிரி எத்தனை கட்டங்களுக்கும் வந்து பயணம் செய்யும். இப்போ இதில் பாருங்கள், குயின் வந்து E3 இருக்குது. E3 இருக்கிற குயின் வந்து எங்கெங்கே மூவ் பண்ணுமென்னு நான் உங்களுக்கு அரோ மார்க் மூலமாக காட்டியிருக்கேன். ஸோ பாருங்கள், E3 இருக்கிற குயின் E2, E1. அதே மாதிரி D2, C1. அடுத்தது D3, C3, B3, A3. அடுத்தது F3, G3, H3. அதே மாதிரி டயகோனல் சைட்டில் பாருங்கள் F4, G5, H6.
மற்ற சைடில் டயகோனல் சைட் D4 C5 B6 A7. அடுத்த ஸ்ட்ரைட் லைனில் E4 E5 E6 E7 E8. ஸோ இந்த மாதிரி தன்னோட 8 திசைக்குமே வந்து மூவ் பண்ணும். குயின் வந்து இந்த மாதிரி எல்லா திசைக்கும் பயணம் செய்யும், எல்லா எத்தனை பாக்ஸஸும் வந்து மூவ் பண்ணும். இதுதான் குயினோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ குயின் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பீஸ். நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஓப்பனிங் கேமில் குயினை வந்து நீங்கள் ஏர்லியாகவே முன்னுக்கு கொண்டு வராதீங்க. மேக்ஸிமம் கொண்டு வராமல் இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஓப்பனிங் கேம்லேயே குயினை வந்து எடுத்து முன்னுக்கு கொண்டு வந்தீங்கன்னா மேபி உங்களோட குயின் வந்து நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் வந்து மிடில் கேமில் கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் வந்து படித்து தெரிஞ்ச வரைக்கும் குயின் வந்து நீங்கள் ஓப்பனிங் கேமில் ஒரு 5-6 கேமுக்கு 3 கேம் நம்மளா 3 மூவ் செக்மேட் 4 மூவ் செக்மேட்னு சொல்லி அந்த மூவ்ஸ் நீங்கள் செய்கிறதுக்காக அவசரப்பட்டு குயினை கொண்டு வராதிங்க. ஏன்னா இந்த 3 மூவ் செக்மேட் 4 மூவ் செக்மேட் எல்லாம் வந்து நம்மளால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே வந்து படிச்சுட்டு தான் வருவாங்க. ஸோ அதை வந்து கட்டாயமே அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து குயினை வச்சுருங்க. உங்களுக்கு எப்போ தேவை, எப்போ நீங்கள் அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து குயினை நீங்கள் தேவையான பொசிஷனுக்கு கொண்டு வாங்க. இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல அட்டாக் பொசிஷன் வருதுன்னு சொன்னால் தேவையை பொறுத்து நீங்கள் முன்னுக்கு கொண்டு வரலாம். ஆனால் அனாவசியமாக நீங்கள் குயினை முன்னுக்கு கொண்டு வராதிங்க. ஏன்னா மிக முக்கியமான ஒரு பீஸ். ஆனால் இப்போ கிராண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து குயினை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி விளையாடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு குயினை வந்து லாஸ் பண்ணாலும் அடுத்தடுத்த மூவ்ஸ் என்ன செய்யணும், எப்படி வின் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் தேவையான இடத்துல குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், ஆனால் தேவையில்லாமல் நாங்கள் குயினை இழக்கக்கூடாது. ஸோ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுருங்க. உங்கள் மேக்ஸிமம் உங்களை நீங்கள் எவ்வளவு தற்காத்து கொள்ள முடியுமோ அவ்வளோத்துக்கு பாதுகாத்து கொண்டு தான் உங்களுடைய எதிராளியை வந்து நீங்கள் கைப்பற்ற முயற்சி செய்யணும். சரியா? ஓகே. ஸோ இன்றைக்கி எங்களோட வீடியோவில் நாங்கள் 2 விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து கிங் அண்ட் குயின் 2 பீசஸை பற்றியும் நாங்கள் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு செஸ் போர்டில் இருக்கிற மிச்ச பீசஸோட டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இப்போ நான் வந்து 0 லெவல்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அட்வான்ஸ் லெவல், இன்டர்மீடியட் லெவலில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா என்னடா இது சரியான பேசிக்லேருந்து சொல்லி கொண்டு போகிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். பட் இப்போவும் வந்து செஸ்ஸை பற்றி தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க. நான் வந்து மெயினாக இந்த வீடியோஸ் போடுறதுக்கு ரீசன், இப்போ செஸ்ஸில் வந்து சரியான இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், பட் படிக்கிறதுக்கு வசதி இருக்காது. ஒரு ட்ரெயினரை வந்து பிடிச்சி அவங்களோட நாங்கள் ட்ரெயின் ஆகிறது, அவங்க வந்து எங்களுக்கு படிப்பிக்கும் போது நிறைய கேஷஸ் வந்து பே பண்ணணும், இல்லைன்னா ஒரு அகாடமிக்கு போகும்போது அதுக்கு வந்து டெய்லி கேஷ் கொடுக்கணும், இல்லை மந்த்லி பே பண்ணணும்னு சொல்லி அந்த பேமெண்ட்டுக்காகவே கொஞ்சம் ஃபினான்ஷியல் சைட்டில் வந்து கொஞ்சம் கஷ்டமான ஆட்களுக்கு வந்து எப்படி செஸ்ஸை படிக்கிறதுன்னு யோசிக்கும் போது அவங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்காது. மேபி அப்படியான ஆட்களுக்கு வந்து ஒரு டியூட்டோரியலாக செஸ்ஸை வந்து நான் ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் இந்த வீடியோஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து என்னோடய சேனலில் பேசிக்கான விஷயமும் இருக்கும், பசில்ஸும் இருக்கும், நான் ப்ளே பண்ணுற கேம்ஸ் இருக்கும், இல்லை அது இன்டர்மீடியட் லெவலில் நிறைய விஷயங்களும் நான் சொல்லுவேன். பட் அதுக்கு முன்னாடி நான் என்ன கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா நானும் வந்து இப்போ பிகினர் டு இன்டர்மீடியட் லெவலில் தான் இருக்கேன். நானும் வந்து இன்டர்மீடியட் லெவலெலாம் இல்லை, அட்வான்ஸ் லெவலெலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். தெரியாத விஷயங்களை நான் தெரிஞ்சு கொண்டு உங்களோட ஷேர் பண்ணுவேன். சப்போஸ் அதுலேயும் அப்படியும் நான் வந்து நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணியிருந்தேன், நீங்கள் கட்டாயமாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை தெரிஞ்சுக்கொள்கிறேன், திருத்திக்கொள்கிறேன். நான் உங்களுக்கு அகைன் அதை ஷேர் பண்ணி கொள்ளுவேன். ஸோ இந்த மாதிரி இப்போ ஃபினான்ஷியல் சைட்டில் ப்ராப்ளம் இருந்தாலும் எப்படியும் வந்து மேக்ஸிமம் 90% ஆட்கள்கிட்ட வந்து ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். ஸோ ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறப்போ அது வந்து உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். யூடியூப்பில் வந்து உங்களுக்கு எஜுகேஷனல் வீடியோஸ் நிறைய இருக்கும். அதுலேயும் வந்து நீங்கள் செஸ்ஸை சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு செஸ் சம்மந்தமான விஷயங்கள் வந்து நீங்கள் அதில் படித்து கொள்ளலாம். அதில் ஒன்றா தான் நான் என்னோடய சேனலை வந்து இப்போ உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ரெகுலராக நீங்கள் செஸ்ஸை பற்றி A to Z நீங்கள் படிக்கணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நல்ல விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து மேக்ஸிமம் அதை வந்து கரெக்ட் பண்ணி கொள்கிறேன். நாங்கள் வந்து அடுத்தடுத்த பீசஸை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். நான் சொல்கிற விஷயங்களை இப்போ உங்கள்கிட்ட போட் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதில் செஞ்சு பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை கிளியர் பண்ணுறேன். இது வந்து நான் உங்களுக்கு என்னோட ஸ்கில்லை வந்து நான் வளர்க்குறதுக்கான ஒரு ஐடியாவாக தான் நான் இந்த சேனலை பார்க்குறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த சேனலில் நான் வீடியோஸ் அப்டேட் பண்ணுறதுக்காகவே நான் நிறைய விஷயங்கள் தேடுறேன், நிறைய கேம்ஸ் வந்து விளையாடுறேன், பசில்ஸ் வந்து விளையாடுறேன். ஸோ அது மூலமாக என்னோடய செஸ் ஸ்கில்ஸ் வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்.
ஸோ இது வந்து எனக்கு அட்வான்டேஜாக இருக்குது. இந்த சேனல் வந்து உங்களுக்கும் அட்வான்டேஜாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஓகே, நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய். தேங்க்யூ.